வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு EduM அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸோட ரிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 1 to 5ஓட ஃபுல் ரிவிஷன் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு செஷனில் யூனிட் 6 to 10 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி EduM அகாடமி ஆப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ வரப்போகிற ஜூன் மந்தில் நீங்கள் இந்த எக்ஸாமை யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் கிராஷ் கோர்ஸ் யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் கிராஷ் கோர்ஸை EduM அகாடமி ஆப்பில் போய் நீங்கள் இந்த பெய்டு கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஜிசி நெட் கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். யூனிட் 6லேருந்து 10 வரைக்கும் இன்றைக்கி செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 6 பார்த்துருவோம். ஸோ யூனிட் 6ல் நம்மளுக்கு மோஸ்ட்லி இட் இஸ் ஃபினான்ஸ் வரைக்கும் நம்ம வந்து யூனிட் 5ல பார்த்துட்ருப்போம். யூனிட் 6லேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக மார்க்கெட்டிங், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆஃப் ப்ரைஸ் ரீட்டைலர்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஃப் ப்ரைஸ் ரீட்டைலர்ஸ் அப்படின்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் உள்ள ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் என்னன்றதை மறக்காமல் படிச்சிருங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதுதான். நெக்ஸ்ட் 7S ஃப்ரேம்ஒர்க் நம்ம எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிறது, இது யூனிட் 1லே வரும். ஆர்கனைசேஷனல் சேஞ்சோட 7S ஃப்ரேம்ஒர்க், மெக்கன்சி, ரிமைனிங் ஆத்தர்ஸ்னோட டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கேன் பாருங்க, ஜஸ்ட் செக் திஸ் அவுட். நெக்ஸ்ட் மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஸோ மார்க்கெட் செக்மெண்டேஷன்னா என்ன? இப்போது ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து எந்த செக்மெண்ட்டை போய் சேரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லொக்கேஷனில் அவங்க வந்து அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புளை அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கேர் செக்டார், அந்த மாதிரி வந்து தே வில் ஸ்டார்ட் செக்மெண்டிங். இந்த தான் வந்து நம்ம மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செக்மெண்டேஷன் அப்படின்னா இதுதான். ஸோ அப்போ டிவைடிங் அ மார்க்கெட் இன்டூ ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பையர்ஸ் வித் டிஸ்டிங்க்ட் நீட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஹேவியர் தட் மைட் ரிக்வயர் செப்பரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் மிக்சஸ் இஸ் டெர்ம்ட் ஆஸ் ஆப்ஷன் பி மார்க்கெட் செக்மெண்டேஷன். டார்கெட்டிங்னா என்ன, டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, பொசிஷனிங்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோம். நெக்ஸ்ட்டு VRIO ஃப்ரேம்ஒர்க். அந்த ஃப்ரேம்ஒர்க்கில் நம்மளுக்கு என்னென்னலாம் வரும்? வீனா என்ன, வேல்யூபிள், பீனா என்ன, ரேர், சீனா என்ன, ஐனா என்ன, இமிட்டேபிள், இன்இமிட்டேட்டபிள், காப்பி பண்ண முடியாதது, அதை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டி, ஆப்ஷன் டி, ஆர்கனைஸ்ட் ஃபார் யூசேஜ் வந்து ஓக்கு வரும். ஸோ இதுதான். ஸோ இது வந்து வராது, ஆப்ஷன் இ வராது. நெக்ஸ்ட் மிட்ஸ்பர்கோடைய டிசிஷன் மேக்கிங், ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, இது 3 தான் இருக்குது. திஸ் வாஸ் நாட் கிரியேட்டட் பை மிட்ஸ்பர்க். பட் இதுவும் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங்கில் தான் வரும். பட் அது வந்து மிட்ஸ்பர்கால் கிரியேட் பண்ணது கிடையாது. இட் வாஸ் கிரியேட்டட் பை ஜேம்ஸ் தான் வந்து லாஜிக்கல் இன்க்ரிமெண்டேஷன் அப்படின்றத கிரியேட் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் ப்ரைசிங், ப்ராடக்ட் லைன், ஆப்ஷனல் ப்ராடக்ட் ப்ரைசிங், கேப்டிவ் ப்ராடக்ட் ப்ரைசிங், பை ப்ராடக்ட் ப்ரைசிங், இது எல்லாத்துக்கும் என்ன மேட்ச் அப்படின்றத பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கு ஆன்சர் கரெக்டாக என்னன்றதை பாருங்கள், ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓம்னி சேனல்னா என்ன? இட் கம்பைன்ஸ் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன். ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓம்னி சேனல். ஸோ ஆன்லைன் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணுறதா இருக்கும். ஆஃப்லைன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோர் வச்சு அந்த ஸ்டோரில் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we will call it as omni channel retailing. நெக்ஸ்ட் கன்சியூமர் பையிங் பிஹேவியர். ஸோ இதில் வந்து ஹை கன்சியூமர் இன்வால்மெண்ட் இன் பர்ச்சேஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் பர்சீவ் டிஃப்ரென்ஸ்னா காம்ப்ளெக்ஸ் பையிங் பிஹேவியர். இதோடைய கிராஃப் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கிராஃப் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளால் வந்து பையர் ரெடினஸ் ஸ்டேஜஸ், ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இட் வில் ஸ்டார்ட் வித் அவேர்னஸ் அண்ட் தென் இட் கோஸ் டு த நாலேஜ், நெக்ஸ்ட் இட் கோஸ் டு தி லைக்கிங் அண்ட் தென் இட் கோஸ் டு தி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக கன்விக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நம்மளுக்கு வந்து அது என்ன மாதிரியான ஒரு டைவர்சிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
டைமண்ட் ஆஃப் நேஷனல் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இது யார் கிரியேட் பண்ணாங்கன்னா போர்ட்டர், எம்இ போர்ட்டர் தான், மைக்கேல் போர்ட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் பர் ஹென்ரி மிட்ஸ்பர்கோடைய டிசிஷன்ஸில் வந்து என்ன டிசிஷன் வராது, இந்த மாதிரி நாட் கொஸ்டின் நிறைய வாட்டி நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ எந்த டிசிஷன் வராது அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து கண்டிஜென்சி டிசிஷன் அப்படின்றது வராது. மிச்சம் எல்லாமே வரும், இன்டெண்டட், அன்ரியலைஸ்ட், எமர்ஜென்ட், இது எல்லாமே வரும், பட் இது வராது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான மீனிங்கை இங்கே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் யார் வந்து டிரைவ் பண்ணா, பேரட்டிங் ஃபிட் மேட்ரிக்ஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன், இட் வாஸ் டிரைவ்ட் பை எம் அலெக்சாண்டர் அண்ட் கேம்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு மேட்ச், டிவெஸ்ட்ரியேஷன், பேக்மேன் டிஃபென்ஸ், ஸ்பின் ஆஃப், ஸ்பிளிட் அப், இதுக்கு எல்லாமே என்னன்றதை பாருங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேவா, எல்லாமே என்னன்றதை பாருங்க. ஸோ இது வந்து நம்ம 6th யூனிட் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 7th யூனிட் நம்ம போயிடலாம். ஸோ 7th யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்கோட கண்டினியூஷன் கொஞ்சம் வரும். ஸோ இதில் பாருங்க சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அப்படின்னாலே நம்ம வந்து இட் இஸ் அ வேரியபிலிட்டி, ஹெட்டிரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நம்மளுக்கு இருக்கு, கரெக்டுங்களா. அண்ட் வேர் குவாலிட்டி இஸ் நெவர் எக்ஸாக்ட்லி தி சேம். ஸோ ஒரு சர்வீஸ்லையுமே குவாலிட்டி டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் அகெயின் நம்மளுக்கு அதே கிராஃப் தான். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ கிராஃப் கொஸ்டின் நீங்கள் படிச்சு ஆகணும். நெக்ஸ்ட் அண்டர் பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப், ஸ்டோர் பிராண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ். ஸ்டோர் பிராண்ட்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ. என்னது? பிசிடி, ஜெனரிக், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் மேனுஃபேக்சர் பிராண்ட்ஸ். நேஷனல் பிராண்ட்ஸ் வராது, ப்ரைவேட் பிராண்ட்ஸ் வராது. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதை நான் தெளிவாக ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டைப் ஆஃப் ஆஃப் ப்ரைஸ் ரீட்டைல், இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். நெக்ஸ்ட் இது பாருங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் விச் இஸ் வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். அதாவது a channel structure in which producers, wholesalers and retailers act as a unified system. Unified systemனா they work together. இவங்க 3 பேருமே ப்ரொடியூசர், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர். அப்போ வந்து நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஸோ தே ஆல் ஒர்க் டுகெதர் ஆஸ் அ யூனிஃபைடு சிஸ்டம். ஸோ இட் இஸ் டெர்ம்ட் அஸ் வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் அகெயின் வி ஹாவ் த கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங். அண்ட் தென் இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து கஸ்டமர் ரிலேஷன் குரூப் வித் தேர் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ், ஸ்டேஞ்சர்ஸ், பர்னாக்கல், அதுக்கப்புறம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், இது எல்லாத்துக்குமே இங்க என்ன வரும்ன்றது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 3, தட் இஸ் ஸ்டேஞ்சர்ஸ்க்கு வந்து லோ தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பர்னாக்கல்ஸ்க்கு வந்து லோ potential profitability, low potential profitability, high projected loyalty. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சிக்கு வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஹை பொட்டென்ஷியல் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ப்ரொஜெக்டட் லாயல்ட்டி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து யூ வில் பி ஹேவிங் ஹை அண்ட் லோ ப்ரொஜெக்டட் லாயல்ட்டி. ஓகேவா. இது பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் compensatory rule, அதாவது a consumer evaluate brands in terms of each relevant attributes and computes a weighted score selecting the highest. Which rule is this? அதாவது இப்போ நம்ம ஒரு கன்சியூமரா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி, ப்ராடக்ட் டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ரேங்க் பண்றோம். 5, 4, அப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, இன்னொன்று ஒரு ப்ராடக்ட், அதுக்கு 1. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னுக்கும் ரேங்க் பண்றோம். அப்போ இந்த மாதிரி ரேங்கிங் பண்றதுனால நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நிறைய ஸ்கோர் வாங்கியிருக்கிறது 5. அப்போ நம்ம ப்ராடக்ட் ஏவை தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ரூல் பேர் தான் காம்பன்சேட்டரி ரூல் அப்படின்றத நம்ம டிஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் த மேஜர் காம்பவுண்ட் ஆஃப் நொகாசியா மாடல் ஆஃப் கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங். அதனுடைய மேஜர் காம்போனன்ட் என்னன்னா ஆப்ஷன் பி, ஏசி அண்ட் இ. தட் இஸ் கன்சியூமருடைய ஆட்டிடியூட் பேஸ்ட் ஆன் ஃபர்ம்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் ஃபீட்பேக், அண்ட் ஃபைனலி இட் இஸ் யோர் ப்ராடக்ட் சர்ச் அண்ட் evaluation. Next, which of the following explains the integrated marketing communication, which is IMC? IMC கான்செப்டை எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் சி, சிடி அண்ட் இ.
CDE. கிளியர் கன்சிஸ்டன்ட் மெசேஜ் வந்து பிளாபர் பண்ணிட்டு எதெல்லாம் நம்மளால பேச முடியும். கிளியரான மெசேஜாக இருக்கணும். டைஸ் டுகெதர் ஆல் மெசேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் சேனல் எப்பவுமே இன்டிகிரேட்டடாக இருக்கும். அண்ட் தென் யூ ஹாவ் இட் ரிலேட்டட் டு தி டிரான்சாக்ஷன் பற்றின ஒரு ரிஸ்க் அசம்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் கஸ்டமரனுடைய ஈக்விட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் இட்ஸ் த கம்பைன்ட் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் ஆல் தி கம்பெனிஸ் கஸ்டமர். அதாவது ஒரு கம்பெனியினுடைய கஸ்டமரோடைய லைஃப் டைம் வேல்யூவை தான் நம்ம குறிக்கிறது கஸ்டமர் ஈக்விட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெரிஷபிலிட்டி, அதை என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் தி அக்கார்டியன் தியரி, அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் வி ஹாவ் ஜியோசென்ட்ரிக் அப்ரோச்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னலாக ஸ்டாண்டர்டைஸாக ஒரே ப்ராடக்டை வி வில் பி கிவிங். அண்ட் இந்த அப்ரோச்சஸையும் பார்த்துக்கோங்க, எத்தினோசென்ட்ரிக், பாலிசென்ட்ரிக் அண்ட் ரீஜோசென்ட்ரிக். நெக்ஸ்ட் யூனிட் 8 நம்ம பார்க்குறோம். ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரெண்டும் தான் மெயினாக. ஸோ கைசன் நம்ம அப்படி சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன் எப்போவுமே, தட் இஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ஃப்ரம் யோர் சப்ளையர் கிட்ட இருந்து வரக்கூடிய பொருட்கள் ஃப்ரம் யோர் கம்பெனி. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சருக்கு வருதுல்ல, அதை தான் நம்ம குறிக்கிறது. நெக்ஸ்ட் which of the following are properties of regression coefficients? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்ல உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ அது என்னன்றதை பொறுமையா பாருங்க இதை. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஹைபோதசிஸ். ஸோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செட் தி ஹைபோதசிஸ். நெக்ஸ்ட் செட் அப் தி சூட்டபிள் சிக்னிஃபிகண்ட் லெவல்ஸ். ஹைபோதசிஸ் செட் பண்ணோடனே சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு செட் தி டெஸ்ட் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் டூயிங் கம்பியூட்டேஷன்ஸ் அண்ட் ஃபைனலி இட் இஸ் மேக்கிங் தி டிசிஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஹாவ் தி மேட்ச். ஸோ லிஸ்ட் ஆஃப் தி நேம் ஆஃப் தி ஸ்டடி இருக்கு அண்ட் அதுக்கான சாம்பிளிங். ஸோ இது வந்து நீங்கள் பேப்பர் 1லே நீங்கள் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிஃபைட் சாம்பிளிங், ரீசர்ச் ஆப்டிடியூட்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் விச் இஸ் தி ரா டேட்டா. எப்படி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ தி டேட்டா கிளீனிங், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் யூ ஹாவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனலி இட் இஸ் தி டேட்டா ரிடக்ஷன். நெக்ஸ்ட் சிபிஎம்க்கும் பேர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சிபிஎம் பேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா எல்லா அசம்ஷன்ஸும் படிச்சுக்கோங்க சிபிஎம் அண்ட் பேர்ட்டில். ஓகேவா? ஸோ அசம்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து சிபிஎம் அண்ட் பேர்ட்டில் பார்க்கணும். ஸோ பேர்ட்டு நம்ம சொல்லும் போது இட் இஸ் டேர்ம்ட் அஸ் ப்ராபபிலிஸ்டிக், விச் இஸ் ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி 3 பிரியுது. ஓகேவா? வேற சிபிஎம் அப்படின்றது டிட்டர்மினிஸ்டிக், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் அசம்ஷன்ஸ் ஆஃப் grouped data, computing a mean from a grouped data ஓட assumptions. It is option B. Every value in the class is equal to the midpoint. ஸோ நம்ம நார்மலாக மிட் பாயிண்ட்னாலே என்ன சொல்லுவோம்? இப்போ இங்கே 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னா அதோட மிட் பாயிண்ட், அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சிக்ஸ் சிக்மாவுக்கு நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட்னா ஆப்ஷன் சி, விச் இஸ் A, C and then D. ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச். அகெயின் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸோடைய மேட்ச். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இங்கே டேரெக்டாக ஆன்சர்ஸே ஹவ் கிவன் யூ ஆல் ஃபார் யூ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டடீஸ். ஸோ இதை பொறுமையாக பார்த்து படிங்க. நெக்ஸ்ட் டைப் 1 அண்ட் டைப் 2 எரர். இதுவும் அகெயின் நீங்கள் பேப்பர் 1ல ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். கிளியரா? ஸோ டைப் 2 எரரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அக்செப்டிங் அண்ட் இன்கரெக்ட் ஹைபோதசிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா? we will accept an incorrect hypothesis. இது டைப் 2 எரர். இதே டைப் 1 இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? you will reject. ஓகேவா? ரிஜெக்ட் அ ட்ரூ ஹைபோதசிஸ். இங்கே வந்து இன்கரெக்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து டைப் 2. டைப் 1 பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ட் அ ட்ரூ ஹைபோதசிஸ். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். டைப் 1 டைப் 2 கேட்டால் எழுதிடலாம். நெக்ஸ்ட் கான் சார்ட். இது வந்து எப்போவுமே மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் கான் சார்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பி, தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூலிங். ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணலான்றதுப்பா. நெக்ஸ்ட் லைன் பேலன்சிங்னா என்ன? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஏபிஎன்சி மூணுமே கரெக்ட். ஸோ அப்படின்னா என்னன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இதுவும் இந்த 14th சம்மோ 15th சம்மோ ஆல்ரெடி நான் சம் நடத்தும் போதே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் அதை அப்பயே செக் பண்ணிக்கலாம்.
9th question பாருங்க. Which among the following are true about World Trade Organization? WTO பொறுத்து எது வந்து கரெக்ட்? ஸோ WTO அப்படின்றது it acts as a agent for like trade வந்து between the country நடக்கும்போது ஒரு நடுவில் வந்து they will oversee all the things. So WTO acts as such. So அப்போ option A, B, D and E is correct. So next வந்து எது வந்து not a component of balance of payment? Option C, deficit account. அதுக்கப்புறம் we have a question based on decision support systemனா என்னன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய டைப் எதுனா ஆப்ஷன் ஏ டைரக்ட் கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் மியூச்சுவல் தட் இஸ் மானிட்டரி ஃபண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸினுடைய ஒப்ஜெக்டிவ் எது இதெல்லாம் கேட்டிருக்காங்க, விச் இஸ் CDE, CD and E. ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க, பொறுமையாக உட்காந்து படிங்க. எவ்வளோக்கு POQs பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இதுவாகும். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் தியரிஸ், ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸே டேரெக்டாக கொடுத்ததுனால யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டடி தட். நெக்ஸ்ட் அகெயின் வி ஹேவ் த ரா டேட்டா திங். நெக்ஸ்ட் டேட்டா வேர் ஹவுஸ் கான்செப்ட்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது அண்ட் அதுக்கான மீனிங், ஸோ அது வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் வி ஆல்ரெடி saw that also. நெக்ஸ்ட் லியோன்டாஃப் பேரடாக்ஸ் உடைய நரேட்டிவ் அபவுட் தி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஆப்ஷன் சி, USA exports were labor intensive and import were export கேபிட்டல் இன்டென்சிவ். ஸோ அதாவது அவங்க இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்குது. ஈவன் தான் அவங்க ஒரு கேபிட்டல் இன்டென்சிவாக இருந்தாலும் தே டூ இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வி ஹாவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் ACNE. What is done? Visual, spatial and then interpersonal and then logical, mathematical தான் we can do it with AI. Next again ஒரு not question, not a balance of payment. Next again a not a non-tariff barrier எதுன்னு கேட்டிருக்காங்க. combined drift வந்து tariff barrierல வரும், ஸோ நான் tariffல வராது. நெக்ஸ்ட் பிரிட்டன் வுட்ஸ்னாலே என்ன சொல்லியிருக்கேன், கோல்டுன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இட்ஸ் லைக் டாலர் இன்டு கோல்டு. நெக்ஸ்ட் எத்தினோசென்ட்ரிக் அப்ரோச். ஓகேவா? டு எலிமினேட்டிங் தி லாங்குவேஜ் பேரியர். ஸோ ஹையரிங் அ ஹாய்ஸ் கண்ட்ரி நேஷனல் எலிமினேட் லாங்குவேஜ் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் 10th யூனிட் ஃபுல்லாகவே ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஏரியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹேகன் தியரி ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அவர் ஏன் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ தே ஹவ் சென்ட் தட் எஃபர்ட்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஆர் நாட் வேல்யூட் அப்படின்றது தான் தே வுட் ஹவ் ஸ்டேட்டட் இட். ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் புரியும். ஸோ இன்ட்ராப்ரோனாரை வந்து நம்ம என்னென்னு டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னா வி வுட் பி டேர்மிங் ஆஸ் கிரியேட்டிவ் இன்ட்ராப்ரோனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஆப்ஷன் ஏ ஸ்ரீ மஹாலியா கிஹா உதர் லிஜெட் பாப்பெட். நெக்ஸ்ட் பிரைமரி ஒப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அது எதுக்காக பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் உதயம் அசஸ் பிளாட்ஃபார்ம் எதுக்காக, சிட்பி கேட்டர் பண்ணுறது. ஸோ எதுக்காக அப்படின்னா இட் இஸ் இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைசஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, டு டெவலப். நெக்ஸ்ட் சிக்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்காக வி ஹாவ் தி EB18 ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வி ஹாவ் அ மேட்ச். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். அண்ட் தென் we have a metaphor describing time period. அப்படி நம்ம சொல்லும் போது ஒரு மார்க்கெட் நியூவாக என்டர் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஹாவ் தி ஆண்டர்பிரினர்ஷிப் திங்கர்ஸ் வித் தேர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் வி ஹாவ் த பிஸ்னஸ் பிளான்ஸ் இன் த சீக்வன்ஸ் ஆர்டர் படி பிஸ்னஸ் பிளானை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரூரல் ஆண்டர்பிரினர் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன, ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அண்ட் தென் ஜோசப் சுகும்பீட்டர் தான் மேஜராக ஆண்டர்பிரினரோடைய மேஜர் ஆத்தர். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு மைக்ரோ ஃபினான்ஸ். ஆப்ஷன் டி அகெயின் யார் இந்த லைன் கொடுத்தாங்கன்ற ஒரு ஆத்தர் கொஸ்டின் விச் இஸ் அகெயின் பீட்டர் எஃப் ட்ரக்கரோடது. அண்ட் தென் வி ஃபைனலி ஹாவ் அ மேட்ச். ஸோ இதுவும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். வி ஹாவ் சம் தியரிஸ் ரிலேட்டட் டு யுவர் ப்ராஃபிட் தியரிஸ். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து 6th யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் பார்த்தோம். ரிமைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 5th யூனிட் வரைக்கும் முன்னாடி நம்ம போட்டாச்சு. அந்த வீடியோவை போய் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு செஷன் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ ரொம்பவே நன்றி. அண்ட் எடியூம் அகாடமிக்கு போயிட்டு மேக் ஷோர் நீங்கள் வந்து பேப்பர் டு மேனேஜ்மெண்ட் யூஜிசி நெட் பேப்பர் டு மேனேஜ்மெண்ட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் செஷன்ஸ் அங்கே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்பில். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. Thank you.